இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்னது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுச்சா? போடுறா டிக்கெட் அப்படின்னு கிறிஸ்துவோட டிக்கெட் போட்டு மறுபடியும் சென்னைக்கு வராரு. இப்போதாங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கோத்து வச்சிருக்கோம், மறுபடியும் பிரிச்சு விட்டு போயிடாத தலைவா அப்படின்னு காங்கிரஸ்காரங்க புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டு போனார். நான் இனிமேல் திமுக சார்பாக எதுவும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனார். திடீர்னு ஏன் வராரு அப்படின்னா அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று மாலை நடக்க போகுது. அதற்கான காரணங்களும் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசுவோம். இன்னொரு பக்கம் ஃபீலிங்கு, டீலிங்கு, டெல்டா, டால்டா, எமோஷன், எலெக்ஷன் அப்படின்னு வசனமாக பேசிட்டு போயிருக்காரு டிவிகே தலைவர் விஜய். அதை பற்றியும் விரிவாக பார்த்துடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பார்த்துருவோமா? யாரோட கூட்டணி? அதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி. ஓகே. இன்னைக்கு தஞ்சாவூர்ல விஜய்கிட்ட கூட ஒரு கட்சி வந்து சேர்ந்துருக்கு. அது ஒரு சின்ன கட்சின்னு சொல்றாங்க, பேர் மறந்துட்டு பாருங்க. அதுக்குள்ள அப்படி ஒரு கட்சி சேர்ந்துருக்கு. அதனால எந்த கூட்டணி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. இதுல நீங்க சொன்னது போல காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி ஆயிடுச்சு. இன்னைக்கு சாயங்காலம் தகவல் வந்துடும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வழி சொல்லிட்டோம், வேற வழி இல்லை காங்கிரஸுக்கு. ராஜ்யசபா மனசில் வச்சு வேறு வழி இல்லாமல் திமுகவோட சேரதா சொல்கிறாங்க சில தலைவர்கள்லாம். ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டெல்லி தலைமை ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க. திமுகவோட தான் நம்ம கூட்டணி இருக்கணும்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறாங்க. ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்தளவில் இங்கே இருக்கக்கூடிய அதிகமான சீட்டுகள் முக்கியமாக இல்லை பார்லமெண்ட்டில் நம்மளுக்கு சப்போர்ட்டாக திமுக இருக்கிறது முக்கியமானு பார்த்தா அவருக்கு பார்லமெண்ட் பாலிடிக்ஸ் தான் அவருக்கு பிரதானமாக இருந்திருக்கு. ஏன்னா பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா பார்லமெண்ட்டில் நமக்கு திமுகவோட பலம் வேணும்னு சொல்லிட்டு தான் திமுகவோட இருக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு லாஜிக்கலான காரணம் என்ன அப்படின்னா இப்போ உடனே டக்குன்னா உடச்சிட்டு வந்தால் நல்லா இருக்காது, நம்மளுக்கும் நல்லா இருக்காது, அவங்களும் நல்லா இருக்காது. உடனே அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உடச்சிருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ 1 மாதம் வச்சுட்டு டக்குன்னு கூட்டணி முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம 2 பேருக்குமே டேமேஜ் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் நம்ம திமுகவோடய பயணம் பண்ணலான்னு சொல்லிட்டு சோனியா காந்தியிலிருந்து மல்லிகார்ஜுன கார்கே வரைக்கும் ஒரே முடிவில் இருந்திருக்காங்க. சிதம்பரமுமே கூட அந்த முடிவோடு தான் இதில் சேர்ந்திருக்காரு. எப்போனா கிரீஷ் சோடங்கர் அவர் தரப்புல இருந்து பெருசா எந்த ஒரு பாசிட்டிவ் இதுவும் வரல காங்கிரஸுக்கு. ஏன்னா தொடர்ந்து அவரோட பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் 2 பக்கம் போகாம எந்த பக்கம் போறோம்னு தெளிவா சொல்ல முடியாம கொஞ்சம் தெளிவில்லாம தான் போயிட்டு இருந்தது பேச்சுவார்த்தை. கையை போட்டு நேரா போறதா இல்ல, நேரா கூட போலாம், அங்கேயே நின்றுச்சு பேச்சுவார்த்தை. ஆனால் கிரீஷோடங்கர் பெருசா அந்த அளவுக்கு ப்ரோக்ரஸிவா பண்ணல. தாவைக்கோட போறோம்னு சொல்லிட்டு பெருசா காங்கிரஸ் வேலையை சொல்ல முடியல, கூட்டிட்டு வெளில போறோம்னு சொல்ல முடியல. ஆனா அந்த அளவுக்கு இழுபறியா போயிட்டு இருந்தது. லாஸ்ட் மினிட்ல தான் சரி கிரீஷோடங்கர் நம்பி நமக்கு பெருசா இல்லை, அதனால சிதம்பரத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் டெல்லி தலைமை சிதம்பரத்தை கொண்டு நீங்க போய் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சிதம்பரம் தரப்புல ஒரு கண்டிஷன் வைக்கப்பட்டிருக்கு. நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா நானும் சிஎம் ஸ்டாலின் மட்டும் தான் பேசுவோம், வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதாவது காங்கிரஸ் சைட்ல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு நியமனம் வைக்கப்பட்டது போல. அப்போதான் இவரும் செல்லு பிறந்தையும் கூட போனாரு. அவரும் போயிட்டு ஸ்டாலினை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வை நோக்கி இந்த கூட்டணி கணக்கு என்பது நகர்ந்திருக்கு. நிச்சயதார்த்தத்தில் கூட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆமா, அங்கெல்லாம் உறுதி பண்ணதா சொல்றாங்க. ஆமா, இப்போ இந்த நம்ம இப்போ தேசிய செய்திகள்ல இந்த போர் சார்ந்த செய்திகள்லாம் பேசப்படுது இல்லையா? அதுல ஈரான்ல அதோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதுதான் இஸ்ரேலோட சாதனை எல்லாம் சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி தான் காங்கிரஸ்க்கு இங்க ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை திமுக உருவாக்கி வச்சிருந்துச்சு. அதாவது ராகுல் காந்தியை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணுறதும், ராகுலுக்கு எதிரான விமர்சனங்கள் அது அவரை நோக்கியோ அல்லது திமுக நோக்கியோ வராதபடியும் திமுக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்துச்சு. இப்போ அந்த டிஃபென்ஸ் சிஸ்டமை வேற ஒரு இது உருக்குலைக்கல, காங்கிரஸே உருக்குலைச்சிருச்சு. ஆமா, இப்போ திமுகவினர் காங்கிரஸ் மேல உள்ள கோவத்தை தாண்டி ராகுல் மேல கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. ஏன் ராகுல் இப்படி பண்ணிட்டாரு, இத்தனை நாளா நம்ம அவர் வேற மாதிரி நினைச்சிருந்தோமே அப்படிங்கிறப்ப அது கிறிஸ்டோடங்கர் உள்ள வந்தப்பவே ராகுல் திமுகவை சரியா கையாளலைங்கிறது தான் பார்வையா இருக்கு. ஏன்னா கிறிஸ்டோடங்கரோட டீலிங் அவர் உள்ள எப்படி பேசணும், என்ன பேசணுங்கிற விதத்திலேயே அவருக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு. தாவிக்க காட்டி காட்டி பேசணும், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்புறம் கிறிஸ்டோடங்கர் பெரிய கும்பிடா போட்டு இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எல்லாம் உறுதி ஆயிடுச்சு, நீங்க தான் இன்னும் மேலிட பொறுப்பாளராக இருக்கீங்க, போயிட்டு அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு யாரு கொடுக்கலாம் என்ன ஏதுங்கிறது குறித்து ஒரு ஆலோசனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெல்லியில இருந்து அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனாலும் ராகுல் காந்தி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோலாம் தோணுது. ஏன்னா அது ஒரு பெரிய டேமேஜ்.
ஆனா அந்த டேமேஜ் எதற்காக ஏற்பட்டுச்சுன்னா கொள்கை ரீதியாக ஏற்பட்டுச்சா, பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றவங்க பேர்ல கொள்கை ரீதியாக ஏற்படலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அரசியல் ரீதியாக தான் பார்க்கணும். ஆனா கொள்கை ரீதியாக டேமேஜே காங்கிரஸ் ஏற்படுத்தியிருக்க கூடாது. ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பாஜக எதிர்ப்பு தான் பிரதான கொள்கை. அந்த கொள்கையை மனசுல வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டணியே வந்து உடைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இல்ல நான் தான் சொல்றேன், இப்போ கொள்கை ரீதியா அது உருவாகல, கொள்கை ரீதியா அந்த பிரச்சனை உருவாகல அப்படின்னா அது ரெண்டு பேருக்குமே தானே பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா நீங்க பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில இருந்துதான் சொன்னீங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து அந்த இதுல இருந்து நழுவி போயிட்டாரு அப்படின்னா அப்போ இது என்ன கொள்கை, ஒரு சீட்டுக்காக தான் அடிச்சுப்பீங்க அப்படின்னா ஒரு 10 சீட்டு உங்களை பிரிச்சிரும் அப்படின்னா நீங்க என்ன ஒற்றுமையா இருப்பீங்க? அதனாலதான் ராகுல் காந்தி இந்த கொள்கையை கைவிட்டார்ல. இந்த ஒரு விஷயத்துல அதனால சோனியா காந்தி அவரை கைவிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கை என்ன பாடுபடுத்தது இல்ல காங்கிரஸ்ல. ஆமா, நீ ஒதுங்கி போப்பா, நான் வந்து கார்கே வச்சு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்கே வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் சுமூகமா முடிஞ்சு. இப்ப கேட்கறது தப்பு இல்லை. நேற்று சொன்ன மாதிரி ராகுல் காந்தி ஒரு கட்சியின் தலைவராக கட்சியை வளர்த்தெடுக்கணும்னு தான் விரும்புவார், அதுதான் இயல்பும் கூட. ஆனா அதற்காக என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம நேற்றே கேட்ட மாதிரி எத்தனை போராட்டங்கள் காங்கிரஸ் இங்க பண்ணிருக்கு கூட போடலீங்க. காங்கிரஸ் உங்க கட்சியை வளர்க்கறதுக்கான போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகவை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாட்டில் பண்ணிருக்கீங்க? நீங்க தானே பிரதான எதிர்கட்சின்னு சொல்லி டெல்லியில அமர்ந்திருக்கீங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான நெரேட்டிவ் யார் செட் பண்ணா? திமுக தானே செட் பண்ணுச்சு, விசிக தானே செட் பண்ணுச்சு, திமுக கூட்டணி கட்சிகள் தானே செட் பண்ணுச்சு. அதுல காங்கிரஸோட பங்களிப்பு என்ன? எத்தனை மேடைகளை நீங்க வந்து போட்டு உங்களை பேச வச்சிருக்கீங்க? விசிக போட்ட மேடைகளில் போய் பேசுவீங்க, கருத்து பகிர்வீங்க, திமுக மேடைகளில் போயிட்டு பாஜக எதிராக முழங்குவீங்க. நீங்களா தனித்து எந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு உழைப்பை போட்டிருக்கீங்கன்னு பார்க்கணும்ல. அதுவும் தானே விமர்சனத்துக்குரியதா இருக்கு. ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் கூட்டணி இறுதியாயிருச்சு, திமுகவும் காங்கிரஸ் தொடர்றாங்க, அது பிரச்சனை இல்லை. இன்னொரு பிரச்சனை, அந்த 4 ராஜ்யசபா சீட் இருக்குல்ல, அதுல காங்கிரஸ் வந்து 2 ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் வழிக்கு வர மாட்டாங்க, 2 டிமாண்ட் பண்ணவும் செய்யறாங்க, நம்மள்ட்ட கூட்டணி இருக்கிற மாதிரி எந்த உறுதியும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முன்கூட்டி அலர்ட் ஆகி அதுல ஒரு சீட்டை வந்து தேமுதிக கன்ஃபார்மா கொடுத்துட்டாங்க. அது எல்கே சுரேஷே வந்து கையெழுத்தெல்லாம் போட்டார். 4ல் ஒரு சீட்டு முடிஞ்சு தேமுதிகக்கு, பாக்கி 3ல் 2 திமுக போட்டி போடுவாங்க, பாக்கி ஒரு சீட் காங்கிரஸ் கொடுக்கப்படுறத சொல்றாங்க. எல்கே சுரேஷ் மைண்ட்ல கனவெல்லாம் பலிக்குதே அந்த படம் தான் ஓடிட்டு இருக்கு. 2005ல் தேமுதிக ஆரம்பிச்சாங்க. 21 ஆண்டு காலம் முதல் முறையா தேமுதிக சார்பு ஒருத்தர் வந்து ராஜ்யசபா போறாரு அப்படின்னா தாண்டி இவருக்கு பல நாள் கனவு, எப்படியாச்சும் ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்காத நாள் இல்ல. அவரும் தர்றேன்னு ஆசையை கட்டி ஏமாத்தி வச்சிருந்தாரு. இந்த வாட்டி அந்த டீல் வந்து ஓகே ஆயிடுச்சு. திமுகவும் சொன்னபடி கொடுத்ததா தேமுதிக பேசிக்கிறாங்க. எல்கே சுதீஷ் தான் பார்லமெண்ட்டுக்கு போறது உறுதி ஆயிருச்சு. ஏன்னா அவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணார், அவர் தான் கேண்டிடேட்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் போறாரு, அங்க போயிட்டு எதை பத்தி பேசுவாரு, இவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, அதாவது அண்ணாக்காக பேசுவாரா, பெரியாருக்காக பேசுவாரா, அங்க போயிட்டு யாருடைய புகழ பரப்ப முடியும்? பாஜகவுக்கு எதிராக ஒரு குரல் கிடைக்கும்ல, பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டுருவாரு நம்புறீங்களா? எனக்கு அது புரியல. ஏன்னா பன்னெடுங்காலமா பல காலமாகவே இவங்க பாஜகவோட தான் நெருக்கமா இருந்திருக்காங்க அலையன்ஸ்ல. விஜயகாந்த் இருந்த பொழுதும் சரி, இல்லாத பொழுதும் சரி. அப்ப என்ன பெரிய மாற்றங்கள் வந்துருங்கிறது எனக்கும் தெரியல. இருந்தாலும் திமுக மூலமா தானே போறாங்க, அதனால அதுக்கு எதுவும் ஒரு கெடுபிடிகள் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. பாப்பா கூட்டணிக்கு வந்துட்டாங்க, சொன்ன வார்த்தையை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு திமுக கொடுத்துருக்கலாம். இன்னொரு அந்த ஒரு சீட் இருக்குல்ல, அது வந்து காங்கிரஸுக்கு கொடுக்க போறதா சொல்றாங்க. அதுல யாரு வேட்பாளர் போட போறாங்க அப்படின்னா, முன்னாடி பவன் கரான் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, தமிழ்நாட்டில் நிக்க வச்சு நாங்க தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் இல்லை. ஏன்னா இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து இங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு திமுகவே அதை விரும்பாது. இங்க உள்ள சீட்டு தரப்ப நீங்க வெளில இருந்து வந்து நான் எப்படி அலோவ் பண்ண முடியும்? இல்ல இன்னொரு என்ன கணக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப காங்கிரஸ்ல இருந்து மீனாட்சி நடராஜன் அப்படின்ற ஒரு பெண்மணிக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த ஒரு ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு கொடுக்கலான்ற மாதிரி கணக்கு வச்சிருக்காங்க போல. மீனாட்சி நடராஜன் வந்து தமிழக காங்கிரஸ்ல யாருக்குமே பெருசா அந்த அளவுக்கு பரிச்சயமான பெயர் கிடையாது. ஏன்னா இந்திய காங்கிரஸ்ல பரிச்சயமான பேரா? ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா. புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இவங்க வந்து தமிழ்நாட்டை பின்புலமா கொண்டவங்க தான், இவங்களோட பெற்றோர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஆனா இவங்க வந்து பிறந்ததெல்லாம் மத்திய பிரதேசத்துல. ஏன்னா அதனால பெரிய தொடர்பு கிடையாது. மத்திய பிரதேசல தான் வந்து மன்சூர் அப்படின்ற ஒரு லோக்சபா கான்ஸ்டியூவன்சில ஒரு வாட்டி எம்பியா இருந்திருக்காங்க. ராகுல் காந்தியோட இவங்களுக்கு நெருக்கம் அதிகமா இருக்கு. அதன் மூலியமா வந்து இவங்க தெலுங்கானாவோட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளராக இருக்காங்க. இப்போ தெலுங்கானால காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்காங்க. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் 6 சீட் காலியாக ராஜ்யசபாக்கு,
அதே மாதிரி மத்திய பிரதேஷ்லயும் வந்து 3 சீட் காலியாகுது. அந்த 3 சீட்ல 1 தான் காங்கிரஸ் கிடைக்கும். அப்போ இவங்களோட பேர் மத்திய பிரதேசத்துல அடிபட்டுச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து இவங்களை பார்லிமெண்ட்டை கூட்டு வந்தான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தரப்புல ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் இன்னொரு தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, மத்திய பிரதேச சேர்ந்த முன்னாள் சிஎம் திக்விஜய் சிங் இருக்காருல்ல, அவரும் இப்ப இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் தலைவருக்கிடையே ஒரு மோதல் போயிட்டு இருந்தது, எங்களுக்கு அந்த சீட் வேணும்னு சொல்லிட்டு. அதனால இவங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல. அதனால காங்கிரஸ் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, சரி மீனாட்சி நடராஜனுக்கு நம்ம இந்த வாட்டி தமிழ்நாட்டில் அந்த சீட்டை கொடுத்துடலாம், ஏன்னா அவங்களுக்கு தமிழ் பின்புலம் இருக்கு, அதனால இதை வந்து திமுக எதிர்க்க வாய்ப்பு கம்மி தான், திமுக கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காங்கிரஸ் ராஜ்யசபா சீட்டை மீனாட்சி நடராஜனை கொடுத்து தமிழ்நாட்டில இருந்து அவங்கள ராஜ்யசபா கூட்டு வரலான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது காங்கிரஸ் வந்து என்ன, நீங்க என்ன கேக்குறீங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நபர் தான் வரணும், வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் தரமாட்டோம்னு சொல்றீங்க. இப்போ தமிழ்நாட்டில இருந்தே ஒரு ஆளை சொல்றோம், அதுவும் குறிப்பா அவங்க கும்பகோணம் பூர்வீகம்னு நினைக்கிறேன். ஸோ கும்பகோணத்துல இருந்து ஒரு ஆளுன்னு சொல்றோம். ஆனா மத்திய பிரதேசத்துல இருந்தவங்க டெல்லியில ராகுலுக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவங்க. அப்போ இந்த அடிப்படையில கணக்குகள் டேலி ஆயிடும், கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு தான் பேச்சுவார்த்தை இனிமே தான் நடக்க போகுது. கிட்டத்தட்ட இவங்க தான் வேட்பாளர் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய முடிவா இருக்கு. ஆனாலும் அதற்காக காங்கிரஸ் அப்படி தூக்கி கொடுத்துறாது இல்லையா. மற்ற நிர்வாகிகள் மற்ற காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாம் போட்டிடுவாங்க. இப்ப திருநாவுக்கரசு அதற்கான லாபில இறங்கியிருக்காரு. ஏன்னா திமுக தொகுதி விட்டு கொடுத்தவர், விட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அது மாதிரி அவங்க மகன் வந்து எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் திருநாவுக்கரசனுடைய லாபி வந்து அங்க வேலை செய்யுது, என்ன எம்பி ஆக்குங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் போராடுறாரு. பீட்டர் அல்போன்ஸ் திமுகவுக்கு நெருக்கமான ஒரு நபர், அவரும் வந்து ஒரு முன்கை எடுத்திருக்காரு. ரெண்டாவது சிறந்த பார்லிமெண்டேரியன் பேர் வாங்கின ஒருத்தர் தான் பீட்டர் அல்போன்ஸ். அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக மிக ஆழமான தர்க்க ரீதியான வாதங்கள் எல்லாம் முன்வைக்கக்கூடிய ஒரு நபர் தான் பீட்டர் அல்போன்ஸ். ஸோ அவரும் வந்து இந்த ரேஸ்ல தான் இருக்காரு. இந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்து திடீர்னு ஒரு நபருக்கு இப்படி கொடுக்கறதுங்கிறது எப்படி மற்ற நிர்வாகிகளால, குறிப்பா தமிழக நிர்வாகிகளால எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிறதும் இருக்குதுல்ல. அதனால நீங்க சொன்னீங்க இல்லையா, பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் பீட்டர் அல்போன்ஸ் ஒரு பக்கம் அந்த விருதுக்கு பொருத்தமானவர்னா, அந்த பேருக்கு பொருத்தமானவர் இன்னொரு பக்கம் வைகோன்னு சொல்லலாம். அப்ப மதிமுகவுக்கு இந்த வாட்டி சீட் கிடைக்காத போல ராஜ்யசபா. ஆமா, அது 2028 சொல்றாங்க. ஆனா இந்த முறை வந்து நம்ம +2 சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனா இந்த எலெக்ஷனுக்கு வந்து இப்போ +1 நோக்கி நகருது. இன்னைக்கு மாலை தான் அந்த எண்ணிக்கையும் முடிவாகும்னு சொல்றாங்க. அவங்க வந்து 30+2 நேற்று வரையிலான பேச்சுவார்த்தையா இருந்துச்சு. இப்போ 28+2 அல்லது 28+1 அல்லது 30+1 இந்த ரேஞ்சுக்குள்ளே சுருக்கிடுது. அதை கூட ஒன்று மறந்துட்டீங்களே, 28+1+20 +20 உள்ளாட்சி அமைப்புகளா 20% எல்லாத்துக்கும் எழுதி வாங்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்புகளும் கொடுத்துடணும் அப்படின்னு. ஆல்ரெடி கும்பகோணத்து மேயரே காங்கிரஸ்காரங்க தான். அந்த காங்கிரஸ் தெளிவா இருக்காங்க. ஆனா உள்ளாட்சிலேயாச்சும் அதிகார பகிர்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருந்தாங்க முன்னாடி. இல்ல அது வந்து இப்ப காங்கிரஸ்க்கு மட்டும் கொடுக்கறது மற்ற கட்சிகளுக்கு ஆல்ரெடி கோவத்துல இருக்கு. இப்ப கும்பகோணத்தோட மேயரா இருக்கிறதே காங்கிரஸ் சார்ந்த ஒருத்தவங்க தான். அப்ப மற்ற கட்சிகள் அதுக்கான பொறுப்பு இல்லையா, அவங்க ஓட்டு போடலையா, அவங்க ஜெயிக்க வைக்கலையா, அப்ப அவங்களுக்கும் தரணும் இல்லையா. இப்ப காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகள் கண்டிப்பாக கூட்டணியில ஒரு பெரிய அதிர்வலையில ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம நம்ம புகழேந்தி சார் போற வரவரெல்லாம் கொண்டாந்து கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காருன்னு திமுக காரங்க இன்னும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம் ஆத்மி வர பேசிட்டு இருக்காங்களாமே, அவங்க ஒரு தொகுதி கேட்கறாங்கிறாங்க. இதுல முக்குளத்தூர் புலிப்படை கருணாசுக்கு ஒரு தொகுதி தந்துட்டாரு அப்படின்னு கருணாசே சொல்றாரு. ஒரு தொகுதி நம்மளை கொடுத்துட்டாரு, உதயசூரியன்ல நிக்க சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. கிருஷ்ணசாமி 2 தொகுதிக்கு அடி போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. மக்கள் நீதி மையம் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆமா, ஏதோ குஞ்சு பொறிச்ச உடனே சொல்ற அப்படிங்கிறாரு. அவர் ஒரு புதுமான விளக்கம் கொடுக்கிறாரு. ஆக இது என்னதான் திமுக சின்னத்திலே நின்னாலும் மற்ற கட்சிகளுக்கு போகும்பொழுது அது வந்து அரசியல் ரீதியான என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒண்ணு, தேமுதிக வந்து இதுக்கப்புறம் அதிக தொகுதிகளை பார்கெயின் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இதுல விட்டுட்டேன், ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத்துக்கும் ஒரு ராஜ்யசபா சீட் பேச்சு அடிபட்டு இருக்கு. ராஜ்யசபா சீட்டா அடிபட்டு இருக்கு. கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆளுக்கால செய்தியை கலைப்பட வேண்டியதானே. நானும் இந்த ரேஸ்ல இருக்கேன் அப்படின்னா அது செய்திகளை முன்னிலை பெறும். அதன் மூலமாக வாய்ப்பு நமக்கு இந்த எலெக்ஷன் இல்லைனாலும் 2028 வந்துடும் நம்பிக்கை தானே. தேமுதிக வந்து அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை கேட்கறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. ஏன்னா இவங்க கேட்டுக்கிட்டது போலயே திமுக தலைமை வந்து ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்க. அதனால அதன் மூலியமா திமுகவுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும், உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த வாட்டியான நிறைய கட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு சட்டமன்ற தொகுதிகள் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கு தேமுதிகவுக்கு. ஏன்னா ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே பெருசா வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. தேமுதிக கொடுத்ததன் மூலமாக திமுக என்னத்தை சாதிக்க போகுது அப்படிங்கிறது திமுகவினுடைய கேள்வியா இருக்கு. கட்சிக்காக காலங்காலமா இருக்கிறவங்க புறக்கணிக்கப்படுறப்ப இப்ப திடீர்னு உள்ள வரவங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், குறிப்பா தேமுதிகவுக்கு எதற்கு எம்பி சீட்டுன்னு கேட்கறாங்க. தேமுதிக சட்டமன்ற தேர்தலில் 0.5 0.4 தான் எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு வங்கி ஓரளவுக்கு 2.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு வாக்குகளை நம்ம ஏன் சிதறடிப்பானே, ஏன் வீணடிப்பானைங்கிற நோக்கத்தில் தான் திமுக இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்ததா சொன்னாலும் பாரம்பரிய திமுக
திமுகவினர் ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கிறவங்க 2017 2019 கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய அதிருப்தியாக தான் இருக்குது. நமக்கு இந்த வாய்ப்பு வர மாட்டேங்குது, நம்ம ஒவ்வொரு முறையும் லோக்சபாவில் நிற்க வேண்டியதாக இருக்குது, தோக்க வேண்டியதாக இருக்குது, ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது, இந்த ரிஸ்க் நமக்கு இருக்கிறப்ப அழகா பழநழுவி பாலில் விழுந்துச்சு அப்படிங்கிறது சொன்ன கட்சிக்கு இன்னைக்கு அழகா பழத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ நாம என்ன பண்றதுங்கிற கோபமும் அவங்களுக்கு இருக்கு. ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் தேமுதிக என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வடக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குங்க, குறிப்பா ரிஷிவந்தியம் விருத்தாச்சலம் போன்ற அந்த பெல்ட்ல நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். நாங்க நிச்சயமா இந்த மாதிரி தொகுதிகளில் எங்களோட வேட்பாளர் திமுக போட்டாங்க அப்படின்னா தொகுதி நிச்சயமா வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ராமதாஸ் சொல்லிட்டு இருக்காரு, 2 நாள் நான் அறிவிக்கிறேன், அவருக்கு தமிழக அரசியலே அதிரும் அப்படிங்கிறாரு. அதற்குள்ள எலெக்ஷனை நடத்தி முடிங்க, புகழேந்தி ஐயாவை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு திமுக காரங்க அதை போஸ்டா போட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. எலெக்ஷன் எப்பயா ஒரு சொல்லுங்கன்னு சொன்னா அடுத்த வாரம் இறுதிக்குள்ள சொல்றாங்களாமே, எலெக்ஷன் டேட் சொல்ல போறதா சொல்றாங்க. அது மாதிரி பொறுத்து மோடி வர்றதுக்கு முன்னாடி சொல்றாங்க, பிரதமர் 11 மோடி வர்றாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி சொல்ற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு தஞ்சாவூர்ல விஜயோடைய நிர்வாகிகள் சந்திப்பு இன்னைக்கு பேர் தான் நிர்வாகிகள் சந்திப்பு, ஆனா பேசுறதெல்லாம் மக்களை சந்திச்சு பேசுற மாதிரி தான் பேசுறாரு. நிர்வாகிகள்கிட்ட சத்தியம் கேட்க முடியாதுல்ல, மக்கள்கிட்ட சத்தியம் கேட்கிறாருன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நிர்வாகிகள் உங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க, ஒவ்வொருத்தரையும் அவங்கள்ட்ட போய் சத்தியம் பண்ணி எனக்கு தான் ஓட்டு போடுவேன், ஜெயிக்க வைப்பேன், மு.க. ஸ்டாலின் முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்டா நிர்வாகிகளுக்கு யாரு முக்கியம் இது புரியவே மாட்டேங்குது கான்செப்ட். கேட்டா அது அங்க உள்ளவங்களுக்காக கிடையாது, உலகம் முழுக்க இருக்கிற அவரை பார்க்கக்கூடியவங்களுக்காக அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் தஞ்சாவூர்ல பேசணும், வீட்டிலே உட்காந்து பேசலாமே எல்லாருக்கும். இன்னைக்கு சில பாயிண்ட்ஸ் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான பிரச்சனையை விஜய் பேசியிருக்காரு. அதுக்கு பச்சை துண்டு போட்டு பேசுனது இல்லாம யாரும் எதிர்பார்க்கல. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, விவசாயிகளுக்கு அந்த பல வாக்குறுதிகளை திமுக அரசு கொடுத்தியா நிறைவேற்றாம இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம வாக்குறுதிகள் அந்த ரேஷன் கடை 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு கடைன்ற மாதிரி பண்றது, அப்புறம் ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு இலவச கல்வி கொடுக்கறது எல்லாமே வாக்குறுதியா கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு பல குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் 2வது முறையா பதவிக்கு வர்றதுக்காக இது பண்ணிருக்காங்க, ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்களோட அப்பாவோடையே வர முடியல, நீங்க எப்படி தொடர்ந்து 2வது வாட்டியே வர முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு வரலாறே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன கவுண்டர் வைக்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி வரலாறு தான் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சிக்கு வர முடியும்னு சொல்லிட்டு வரலாறே கிடையாது தமிழ்நாட்டில், அதனால நீங்களும் ஆட்சிக்கு வர முடியும்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா உண்மையா வரலாறு அப்படி நடந்திருக்கு. விஜய் அதை தெரியாம சொல்றாரா அல்லது தெரிஞ்சு மறைஞ்சு சொல்றாரான்னு தெரியல. இப்ப 67 அண்ணா வராருன்னா 69 அவர் உடல்நலக்குறைவால் காலமாகிறார். அதற்கப்புறம் ஒரு 7 நாளோ 6 நாளோ நெடுஞ்செழியன் இருக்காருன்னு வச்சுங்களேன். அதற்கு அடுத்து கலைஞர் பொறுப்பேற்கிறார். அதற்கப்புறம் 71 தேர்தல் நடக்குது. முதல்வராக இருந்த கலைஞர் தான் அந்த தேர்தலை நடத்த வைக்கிறார். ஏன்னா அதற்கு முன்னாடி ரிசைன் பண்ணிடுறாரு, இந்த தேர்தல் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப 71 முதல்வராக கலைஞர் தான் வராரு. அப்ப முதல்வரா இருந்த ஒருத்தர் 71 முதல்வரா வரார். அப்ப இது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கலைஞராலேயே முடியாது அப்படின்னு அவர் சொல்றாருங்கனால இந்த வரலாறையும் அவர் மறந்துடக்கூடாது. நீங்க சொன்னீங்க துண்டு போட்டுட்டு வர்றாரு, விவசாய துண்டு. அது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது, குறிப்பா டெல்டாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. யாரு வந்தாலும் பச்சை துண்டு போட்டுருவாங்க. ஸ்டாலின் வந்தாலும் பச்சை துண்டு போடுவாரு, எடப்பாடி வந்தாலும் பச்சை துண்டு போடுவாரு. துண்டு போடுறதுனால ஒண்ணும் இல்லை, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு தானே மேட்ரு. இப்போ விஜயே துண்டு போட்டு பேசுறாருங்க. ஆனா விவசாயிகள் அதிகம் இருக்கிறது, விவசாய கூலிகள் அதிகம் பாதிக்கப்பட்டது எந்த பிரச்சனைனா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அது பேரை மாத்தினாங்க, விபிஜி ராமா, விஜி ராம் ஜி ராமா, அது மாதிரி ஒரு பேர் மாத்தினாங்க. அந்த மாதிரி வாயில வர முடியாத அளவுக்கு ஒரு பேர் மாத்தினாங்க. அந்த சமஸ்கிருத பேர், அந்த காந்தி பேருக்கு பதிலாக எதுக்கு இதை மாத்தினீங்கன்னு விஜய் கேட்கல. அது ஒரு பிரச்சனை இல்லை, ஓகே விட்டுருங்க, அது கூட ஒரு தலையிட விரும்பல. ஆனா இதனால விவசாய கூலிகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்கிறாங்கல்ல. 125 நாள் இப்போ பணி கூடுதலா தர்றாங்கன்னு சொன்னாலும் மாநில அரசோட பங்களிப்பு இதுல இதுவரைக்கும் மத்திய அரசே கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ மாநில அரசு கொடுக்கணுங்கிறப்ப நிதி நெருக்கடி காரணமாக அந்த திட்டம் நடைமுறையில அதோட நாட்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. அப்ப அதை பத்தி விஜய் பேசியிருக்கணும் இல்ல. அப்ப ஏன் மோடி சர்க்கார் அல்லது மோடி சார் இதை பத்தி நீங்க சொல்றாரு, எதுக்காண்டி மாநில அரசு பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்க தான் மணல் கொள்ளை அடிக்கிறீங்க, ஃபுல்லா கொள்ளையடிச்சு மாநில அரசு திவால் ஆக்கிட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு நிதி வரும்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாருல. இது பல கட்சிகள் செய்யக்கூடிய வேலையா இருக்கு. ஏன் இப்ப இவ்வளவு பேசுறாருல விஜய், சட்டம் ஒழுங்கு ஏன் இன்னைக்கு பேசல? சட்டம் ஒழுங்கு ஏன் பேசலன்னா, விஜய் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நாகப்பட்டினத்துல மாவட்ட செயலாளர் பேசின விஷயம் வீடியோ வைரல் ஆனிச்சுல்ல, அதற்கப்புறம் அவருக்கு என்ன பதில் சொல்லுவார்? ஏன்னா
அந்த நாகப்பட்டினத்தில் மிக கடுமையாக பேசுகிறார். மூளை அடித்து ரோட்டில் போட்டு அடிப்பேங்கிற மாதிரிலாம் வேற யாரையோ பேசல, கட்சி நிர்வாகிகளே ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு அவர் பேசுறது நாங்குநேரி சம்பவத்தை பற்றிலாம் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி சம்பவங்கள் இங்கே இருந்தானே ஊற்றெடுக்குது. அதற்கு காரணம் யார்? நீங்கள் தடுத்தீங்களா? கட்சி நிர்வாகிகள் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அல்லது அந்த மாதிரி பேசி பொது வழியில் கட்சிக்கு அவமதிப்பை ஏற்படுத்தின, குந்தகத்தை ஏற்படுத்தின அந்த நபர் மீது விஜய் என்ன நடவடிக்கை எடுத்தாருங்கிறத நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. அப்போ நீங்கள் தான் அதை ஊக்குவிக்கிறீங்களாங்கிற கேள்வி வரும்ல. அதே மாதிரி இந்த முறை பெண்கள் பாதுகாப்பு குறித்துலாம் அவர் எதுவும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஏன் பேசலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை பெண்கள் இப்போ பாதுகாப்பாயிட்டாங்களோ? வேலூர் மாநாட்டிலேருந்து இப்போ பெண்கள் பாதுகாப்பாயிட்டாங்களான்னு தெரியல. வேலூர் மாநாட்டுக்கு இப்ப நன்றி சொல்றாருங்க. இது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. சொல்ல மறந்துட்டேன் அப்படின்றாரு. நெஞ்சல் குடி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. வேலூர் முடிஞ்சு பல நாள் ஆயிடுச்சு, இப்போ சொல்றீங்களே அப்படிங்கறதும் வினோதமா தான் இருந்துச்சு. இப்ப ஏன் சொல்றாருன்னு சொல்லிக்க வேண்டியதான். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மீனவர் பிரச்சனை குறித்து அவர் பேசினது ஓகே தான், வேலிட் தானா? மீனவருக்கான பிரச்சனை என்பது தொடர்ந்து பல ஆண்டுகளாக மீனவர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க மீன் பிடிக்கும் போது ஸ்ரீலங்கன் நேவி அவங்களை பிடிச்சிட்டு போகிறதும், கப்பலை பறிமுதல் கொண்டு போய் அவங்க நாட்டில் போயிட்டு இது பண்ணுறதும், அது மாதிரி பல சிக்கல்கள் தொடர்ந்து சந்திச்சுட்டே தான் இருக்காங்க. அதற்கு எந்த மாநில அரசு இங்கே வந்தாலும் அவங்க தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துறதும், மத்திய அரசுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதுறதும் தான் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிக்கிறாரு. இல்லை, இதில் என்னன்னா இப்போ விஜய்க்கு என்ன புரியல அப்படின்னா, இது திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்கறது நியாயம்தான். ஆனா அதே ஒரு வெயிட்டோட, அதே ஒரு டோனோட பாஜக அரசு நம்ம கேள்வி கேட்கணும்ல. இங்க இருந்து சிஎம் ஸ்டாலின் லெட்டர் எழுதுறாரு, ஏதோ ஒரு வலியுறுத்தலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடிதங்களுக்கு மத்திய பாஜக அரசு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? எத்தனை முறை மத்திய பாஜக அரசு சொல்றாரு, நீங்க சரியா அழுத்தம் கொடுக்கலங்கிறாரு. மாநில அரசு முறையான அழுத்தம் கொடுத்தா மோடி இணங்கிதான் ஆகணுங்கிறாரு. அந்த அழுத்தத்தை இவர் எப்படி கொடுப்பாருன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுக ஜெயலலிதா ஆட்சி பண்ணியிருக்காங்க, கலைஞர் இருந்திருக்காரு, திமுகவில் எடப்பாடி இருந்திருக்காரு, ஸ்டாலின் இருந்திருக்காரு. இந்த காலகட்டங்களில் யாராலையும் செய்ய முடியாது, இவர் எப்படி செஞ்சிருவாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சீமான் அவர் ஒரு விஷயத்த சொன்னார், பச்சை கலர்ல ஒரு படையை திரட்டி நான் அடிச்சு பிடிச்சி வேலையை பார்ப்பேன்னு சொன்னார். ஆனா விஜய் அந்த மாதிரியும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் எப்படிதான் பண்ணுவாரு? இவர் சொல்றாரு, நான் அதை பண்ணி காட்டுறேங்கிறாரு. எப்படி பண்ணுவீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி இன்னொன்னு சொல்லியிருந்தார், டெல்லின்னு கூவுறது வழக்குன்னு வந்துட்டா அந்த டெல்லிக்கே வெள்ளை கூட பிடிக்கிறது ரொம்ப சாதாரணமா போச்சுன்னு திமுக அரசு சாடி இருக்காரு. அப்போ இவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. இப்ப ஜனநாயகன் படமா இருக்கலாம், அல்லது கரூர் மேட்டராக இருக்கலாம், சிபிஐக்கு இவர் போயிட்டு வந்தார், அதை பற்றி எதுவும் பேசினாரான்னு தெரியல. இன்றைக்கி தான் முதல் முறையாக ஜனநாயகன் விஷயத்தில் தனக்கு நெருக்கடி இருக்குங்கிறது மறைமுகமாக ஒப்புக்கிட்டார். அதுவும் முதல்வர் ஸ்டாலின் பூசி மொழிகி எனக்கு ஆதரவு தெரிவித்தார், அதற்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்கிறார். ஜனநாயகன் படம் வரலை, சிக்கலில் இருக்குது. முதல்வர் என்ன சொன்னார், இந்த இடி இந்த மாதிரியான அமைப்புகளில் இப்போ புதுசாக சென்சார் போர்டு சேர்ந்துருக்கு அப்படின்னு முதல்வர் சொல்கிறார். முதல்வர் அதை கண்டிக்கிறார். அப்ப விஜய் என்ன சொல்றாரு, முதல்வருக்கு நன்றி சொல்றாரு. அப்படின்னா பாஜகவை இப்ப கூட நேரம் எதிர்க்க மாட்டீங்களா? நீங்களே தான் சொல்றீங்க. முதல்வர் அதை எதிர்த்த முதல்வருக்கு நன்றி சொல்றோம் அப்படின்னா நெருக்கடி கொடுத்த பாஜகவுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது, அந்த கான்செப்டே எனக்கு புரியல. இல்ல அதுதான் பெரிய கேள்விக்குரிய. விஜய் நோக்கி ஒவ்வொரு வாட்டி வைக்கக்கூடிய கேள்வி அதுதான். இப்போ மீனவர் பிரச்சனையிலிருந்து சிபிஎஃப்சி ஜனநாயகன் பிரச்சனை வரைக்குமே எதற்காக ஸ்ட்ராங்கா பாஜகவை அடிக்க மாட்டார்? இப்போ அதிமுக கூட சொல்றாருல்ல, 2 பேரும் நீங்க பேசி வச்சுக்கிறீங்க, விஜய் ஒருத்த எல்லாத்தையும் கேள்வி கேட்க வைக்கிறான், விஜய் மக்கள் ஃபுல்லா விஜய் பக்கம் தான் நிக்கிறாங்க, ஆனால் நீங்க எஸ்ஓபி போட்டு தடை பண்ணுங்க, நாங்க அவர் மேல் பழி போட்டே போறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் டீலிங்ல இருக்கிற மாதிரி சொல்றீங்களே. அந்த அளவுக்கு அதிமுக மீது உங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கு, ஓகே தான். ஆனா பாஜக மீது எதற்காக ஒரு வார்த்தை கூட கடுமையா விஜய் பேச மாட்டாருன்னா இன்னும் யாருக்குமே புரியாத ஒரு புதிரா இருக்கு. பாஜகவை கூட சரி விடுங்க, பயப்படுறாரு அல்லது கண்டுக்காம இருக்காரு, எதுக்கு பயப்படணும்? அவர் என்ன சொல்றாரு, களத்தில் இல்லாத யாரையும் நான் பேச மாட்டேங்கிறாரு, ஆனா கொள்கை எதிரின்னு அதான் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப காங்கிரஸ் பத்தியாச்சும் பேசலாம்ல. ஏன்னா விஜய் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை உறுதி செய்யப்படுதுங்கிற தகவல் எல்லாம் பிரேக்கிங் ஆனிச்சு. அப்ப விஜய் அதை பத்தியாச்சும் பேசணும்ல. காங்கிரஸ் இவ்வளவு மோசமா பண்ணது, கடந்த காலங்களில் காங்கிரஸ்க்கு எதிராக போய் மேடை ஏறினவர் தான் இவர் விஜய் அண்ணா சார் போராட்டத்துல. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் எப்படியாச்சும் வந்துடாதான்னு தவம் இருந்து பார்த்தாங்க, காங்கிரஸ் போகல. இப்போ வச்சு காங்கிரஸ் ஆச்சும் விமர்சிக்கணும், ஒன்லி திமுக மட்டும்தான் விமர்சிப்பேன், கொஞ்சம் அடிஷ்னலா கொஞ்சம் தொட்டுக்கிற மாதிரி அதிமுக விமர்சிப்பேன் அப்படின்னா அது என்ன அரசியல்? எத்தனை காலத்துக்கு இதே அரசியலை மக்கள் பார்க்க போறாங்கிறது தான். காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவர் பாஜக கேள்வி கேட்க மாட்டாரு. 2029 லோக்சபா தேர்தல் வரும், அப்போ நம்ம பாஜக எதிர்க்கணும். இவர் பாஜக எதிர்க்கல அப்படின்னா கூட்டணி இருந்த பிரயோஜனம் சொல்லிட்டு இப்போ யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு தொலைநோக்கா யோசிச்சிருப்பாங்க, நீங்க நம்புறீங்க அப்படின்னு ஒரு பார்வை தான். உங்க நம்பிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, இது திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய
சிக்கல்கள்லயே மாபெரும் சிக்கல்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்போ 2011 திமுக ஆட்சி இழந்தாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது? அப்போ வந்து மின்தடை, சென்னையிலேயே வந்து தொடர்ந்து மின்தடை ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல பல மணி நேரமா ஒரு நாள் முழுக்கவே நிறைய இடங்கள்ல கரண்ட் இல்லைன்னு மாதிரி பேசப்பட்டது இல்லையா? அப்போ வந்து திமுக தோல்விக்கு மிக முக்கியமான காரணமா சொல்லப்பட்டது மின்தடைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த தேர்தலில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக சிக்கலாக போயிட்டு இருக்கு. அது எதிர்கட்சியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எதற்காண்டி, ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து வேற இடம் மாதிரி தெரியுது. ஏன்னா எதற்காண்டி நான் ஃபுல் டைம் டிஜிபியை தமிழ்நாடு அரசு நியமிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தினம்தோறும் பார்க்கக்கூடிய பல சட்ட மோதல்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அதற்கு போலீஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பல சர்ச்சைகள் எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை என்பது திமுகவுக்கு ஒரு தலைவலி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இல்லை, பொதுவாக யோசிச்சு பாருங்களேன், 4 பேருக்கு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஒரு கும்பல் வந்து பெரிய தாக்குதல் பண்ணி திடீர்னு வெட்டி சாய்ச்சிட்டு குண்டையும் வீசிட்டு போறாங்க அப்படின்னா நாங்குநேரில் நடந்தது. ஆமா, அந்த மனநிலை எப்படி இருக்கும், அந்த சூழல் எப்படி இருக்கும், அதுல இருந்து எப்படி ஒரு மனிதர் வந்து அந்த பார்த்தாலும் இந்த டிராமால இருந்து வெளில வர்றதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும். அப்ப இப்படி ஒரு சம்பவம் இவ்வளவு துணிச்சலா நடக்குது அப்படின்னா தமிழக காவல்துறை என்ன பண்ணுதுங்கிற கேள்வி எதிர்க்கட்சிகள் எழுப்புறது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் அதான மனநிலையில வரும். அப்போ இது வந்து முதல் முறையும் இல்லை. ஆல்ரெடி நாங்குநேரி சிறுவன், அந்த சிறுவன் வந்து பள்ளி சிறுவன் தாக்கப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவங்க இதுலயும் இருக்காங்கிறது தான் விஷயம். வந்து ஒரு 7 பேர் கைது பண்ணிக்கிறதா சொல்றாங்க. கைது பண்ணிருக்காங்க. அது அன்ப்ரோவோக்ட் அட்டாக், எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாம இவங்களா வந்து அந்த டீ கடை பக்கத்துல வந்து தகராறு பண்ணதாகவும், அந்த இடத்துல வந்து பெட்ரோல் கொண்டு வீசினதாகவும், அப்புறம் அந்த ஒரு தாக்குதல்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க போல. அதுல ஒருத்தர் வந்து ஊனமூச்சூர், அவங்க பேர் ஜானுன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு இங்க வந்து லேபர் ஒர்க் பண்றது. இவர் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவர், அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர். 2 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் சில பேருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கு. இதுல 7 பேரை கைது பண்ணிக்கிறதா சொல்றாங்க. அந்த 7 பேர்ல 2 பேர் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, நான்குநேரில் நடந்த ஒரு ஜாதி கலவரத்துல மாணவர்களை தாக்குனாங்கல்ல, அதுல வந்து அக்யூஸ்ட், அதுல வந்து குற்றம் சொல்லப்பட்டவங்க தான் அந்த 2 பேர். அதே 2 பேர் இதுல வந்து தப்பு பண்ணிருக்காங்க. அப்போ நான்குநேரி மறுபடியும் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் நம்ம பின்னணி தேடி பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையில அவங்க வந்து ஒரு ரவுடி கும்பலா இருக்காங்க. இதுல வந்து நவீன் இருக்காரு இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட். எனக்கு இன்னொரு என்ன அதிர்ச்சி தெரியுமா, இந்த 7 பேருமே 21 வயசு கூட தாண்டல. அதுதான் அங்க அதிகமா இருக்கு. அதாவது சிறுவர்களுக்கு போதையை கொடுத்துட்டு கூடவே சேர்ந்து சாதி பெருமையை ஊட்டி விடுறது தான் அந்த பகுதியில் உள்ள ஒரு சிலருடைய விஷயமா இருக்கு. அப்போ இங்கே என்னதான் நடந்துச்சு, ஏன் திடீர்னு வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து தாக்குதல் நடத்தினதுக்கப்புறம் வாழ்க நவீன் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்பியிருப்பாங்க. உடனே இந்த நவீன்கிற நபர் வந்து வீடியோ வெளியிட்டார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, லிமிட்டுக்குள்ளே வராதுன்னு போலீஸார் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ரொம்ப நல்ல ஒரு மாதிரி. அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள், புகார்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போது இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, அந்த நவீன்கிற நபரை பழிவாங்கிறதுக்காக நடந்த பிரச்சனையாக இருக்குது. அப்போ நவீன் யார் அப்படின்னா, அந்த ஆல்ரெடி அந்த ஏரியாவில் அறியப்பட்ட பாயாசம்ங்கிற ஒரு ரவுடி. பாயாசம் அல்லது பேச்சுமுத்து அப்படின்னு ஸ்வீட்டாக வச்சுக்கிறாங்க. பண்ணுறதெல்லாம் ரவுடித்தனமாக இருக்குது. ரவுடிகள் தான் அப்படி தான் பண்ணுவாங்க. அது அடைமொழி மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பாயசம்னா அந்த ஊரில் சக்கரை பொங்கலுக்கு இன்னொரு பேர் பாயசம்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த பேர் ஒரு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த தான் வந்து சமூகத்தோட பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒருத்தராக இருக்காங்க. அப்போ அந்த பாயாசம் அவருடைய விசுவாசியாக தான் நவீன் இருக்கார். நவீனும் பாயாசமும் ஒரே சமூகத்தில் இருந்தாலும் பாயாசம் தான் சீனியர். நவீனுடைய சமீபத்திய சம்பவங்கள் எல்லாமே பாயாசத்துக்கு ஈக்குவலாக வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நவீனை பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க. பாயசத்தை போட்ட வேண்டியதாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க போருக்கு. ஆனால் அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடுச்சு சமூகத்தில். ஏன்னா உங்களுக்குள்ள ரவுடிசம்குள்ள உள்ள பிரச்சனை நீங்கள் அடிச்சுட்டு எப்படியோ போங்க. அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க மீது ஏன் இவ்வளோ மோசமான தாக்குதல் நடத்தணும், இதை ஏன் காவல்துறை வேடிக்கை பார்க்கணும்? இது வந்து கடைசியா அரசுக்கு தானே கெட்ட பேர் வரும். அரசு தொடர்ந்து இந்த ஒரு இதுல வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கு. டே 1ல இருந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற புகார், அப்படிங்கிற குற்றச்சாட்டு. போலீஸ் கஸ்டடியில் நடந்த மரணங்கள்ல இருந்து இது வரைக்கும், அதாவது நீங்க அந்த முன்னாடி நடந்த கேஸ்ல வந்து இது பண்ணாங்க இல்லையா, அந்த 2 அக்யூஸ்ல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, எதனால வந்து காவல்துறை வாதம் வந்து ஸ்ட்ராங்கா வைக்கல உங்களுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்கப்படுது. அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாராலையும் முன்வைக்கப்படுது. நீங்க சட்டம் ஒழுங்கு உள்ள வந்ததுனால டக்குன்னு நானும் உள்ள வந்துட்டேன். அந்த விஜய் தானே பேசிட்டு இருந்தோம். விஜய்ல வந்து அவர் பேச்சில் இன்னைக்கு நிறைய இடங்கள் என்ன சொல்லியிருந்தாரு, திருச்சி பேசுகிறாங்க அப்படின்னாரு. பக்கத்தில் தான் திருச்சி இருக்கு, தஞ்சாவூரில் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன்.
ஆனாலும் காமெடி வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஆமா, ஆனாலும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா இவர் என்ன சொல்றாரு, அமைதியாக இருங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாரு. அங்கே வந்து கர்த்தவிய துவார் அப்படின்னு ஒரு சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. ஒரு அதாவது ரயில்வே கோட்டம் அந்த மண்டலத்தோட பேரை வந்து ஹிந்தியில உள்ளதை தமிழ்ல எழுதி அதை மறுபடியும் ஹிந்தியில் எழுதி அதை மறுபடியும் இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. அது வந்து கடமையின் நுழைவு வாயில் அப்படிங்கறதான் பொருளா இருக்கு. அப்ப இந்த கர்த்தவிய துவார் அப்படிங்கிறது விஜய் பேசிட்டு இருக்கிறதுல இருந்து 1 மணி நேரம் தூரத்துல உள்ள திருச்சியில நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை. அப்போ இதற்கு ஏன் விஜய் பேச மாட்டார்? ஏன்னா அது ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது தான் திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. விஜய் தான் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறவர், தமிழ் மொழிக்காக பேசுறவர். விஜய் தான் தமிழ்நாடுங்கிறவர், தமிழ்நாடு தான் விஜய்னு சொல்லக்கூடியவர். என்னங்க அது? தமிழ்நாட்டுக்கு உள்ள சிக்கல்ங்கிறது இந்த மொழி திணிப்பு தான். அதை அவர் பேசுறதுல இருந்து பக்கத்துல ஒரு 40-50 கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு விஜய் ரியாக்ட் பண்ணிருக்கணும்ல. அங்கிருந்து நாங்குநேரிக்கு உள்ளதை ரியாக்ட் பண்றாரு, ஓகே, வரவேற்கிறோம், நல்ல விஷயம். வேலூர்ல பேசுறது, இங்க பேசுறது தஞ்சாவூர்ல. இப்போ திருச்சி அடுத்த தானே பேசுவார். அதுக்காக அப்போ வந்து இன்சிடென்ட் நடக்காது இல்லை, அல்லது மறந்துடுவார், தள்ளி போயிடுவார்ல, அப்போ வந்து பேசுவார். நல்ல வாய்ப்பு தானே விஜய்க்கு பயன்படுத்த தவறிட்டாரோ அப்படிங்கிறதான் பார்வையா இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிரித்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.